ஐயநாதன் அவர்கள் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான அதிமுக மற்றும் தாவேகா அதுக்கான கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கா? அதிமுகவோட தான் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொன்னா அதை தலைமை அறிவிக்க போகுது. ஐயநாதன் அவர்கள் நான் எழுதி கொடுத்ததுதான் அவர் படிக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்தாரு, பேசினாரு, சேலத்துல நடந்த பயிலரங்கத்துல வந்தாரு, பேசினாரு. இதை தாண்டி ஐயநாதன் அவர்களுக்கும் தாவேகாக்கும் என்ன ரிலேட்டிவ் இருக்கு சொல்லுங்க? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லுங்க? தளபதி அவர்களை நான் போனேன், சந்திச்சேன், ஏன் ஒரு மாசமா வாயை திறக்கல? இன்னைக்கு யார் உங்களை அறிவாலயத்துல இருந்து கூப்பிட்டது? அறிவாலயத்துல இருந்து யார் உங்களோட தொலைபேசியில தொடர்பு கொண்டது? வாட்ஸ்அப்ல நீங்க யார் கூட பேசினீங்க? தகவலை நாங்க சொல்லட்டுமா? அவருடைய வருகை இங்க ஒவ்வொன்றையும் அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் பதிவு பண்ணுது. மக்களுக்கான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத திராவிட கழகம் இப்படிதான் புலம்புது. ஐயநாதன் மாதிரி ஆட்களை வச்சு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தோழர் ராஜ்மோகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இவருக்கு கொடுத்திருக்கணும்ல. இவருக்கு சரக்கு இருக்குன்றத அங்க பாத்துட்டாங்க. நாம் தமிழர்ல இருந்து இவர் எத்தனை மாவட்ட செயலாளர்களோட வந்தாங்க? அத்தனை பேர் இன்னைக்கு நடு தெருல அரசியல் அனாதைகளா நிக்கலையா? இன்னைக்கு இவர் யாரு? அதே போலதான் நிக்கிறாரு. மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு போன யாரும் இதுவரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரல. நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன்னு சொன்ன ஒரே தில்லு திராணி இருக்க ஒரே தலைவன் தளபதி மட்டும்தான். இதுக்கு மாற்று இருக்கான்னு சொல்லுங்க. எந்த தலைவன் சொல்லியிருக்கான்? ரசிகர்களா இருக்கிறான்ல, அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அதனாலதான் மாநாட்டுக்கு போகும்போது வழி நெடுக வச்சான். இங்கே தலையின் ரசிகன் தளபதியின் தொண்டன் அடிச்சு ஒட்டுன்னு ஒட்டினான் எல்லா இடத்துலயும் பேனரை. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். அதிமுக கூட தாவேகா கட்சி 2026 கூட்டணி அமைச்சு தான் பயணிக்க போறாங்க. தேர்தலை 2 பேரும் கூட்டணியில தான் சந்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஐயநாதன் அவர்கள் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான அதிமுக மற்றும் தாவேகா அதுக்கான கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கா? அதாவது தோழர் ஐயநாதன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, ஒரு மூத்த அரசியல்வாதி, மூத்த பத்திரிகையாளர், நிறைய கட்சிகளில் பயணம் செஞ்சவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு எந்திரத்தை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சவர், இன்னைக்கு நிறைய பொய்களையும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படி தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய அரசியல் அனுபவங்கள் இருந்தாலும், நிறைய பயணங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக இருந்தாலும், அவருடைய கட்டுரைகள் நிறைய இருக்குது. எல்லாமே அவர் எங்கேயுமே இது வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான பயணங்கள் இல்லை. அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மி கட்சியினராக இருந்தாலும் சரி, இப்படி தான் இவருடையது ஒரு எங்கேயெல்லாம் பயணம் பண்ணலாம்னு இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் ஒரு பிரேக் இவருக்காக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி அதிமுகவோட தான் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதை தலைமை அறிவிக்க போகுது. தளபதி அவர்கள் அறிவிக்க போகிறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அறிவிக்க போகிறாங்க. தேர்தலினுடைய வீக பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க, அவங்க அறிவிக்க போகிறாங்க. இவருக்கு என்ன? அதிமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதிமுகவுக்கு பின்னாடி இவர் போக போகிறாருன்னு அர்த்தமா? தன்னுடைய தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்கிறாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நான் தருவேன்னு சொல்லும்போது அவருடைய தலைமையில் தான் கூட்டணி யாருக்கு தெரியாதா? எல்லாத்தையுமே மாநாட்டில் ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. தோழர் ஐயநாதன் அவர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ கட்சியில இத்தனை நாட்கள் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நாம் தமிழர்ல இருந்தாரு, ஆம் ஆத்மியில இருந்தாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தாவேகாவிலுமே இருந்திருக்கிறாரு. இப்போ தாவேகாவில நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் வெளியில இப்போ சொல்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? கட்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் வெளியில சொல்றாருன்னா, தொடர்ச்சியா நான் தான் கட்சியில எல்லாத்தையும் எழுதி தருவேன், அதை அவர் படிக்கலை அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், அவர் எழுதி கொடுத்ததை தளபதி அவர்கள் எங்கேயும் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எழுதி கொடுக்கறது தான் படிக்கிறேன் அப்படின்ற அவர் படிச்சிருந்தாருன்னா, இவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பூவுலகின் நண்பர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்தாங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொல்கிறாரு. அப்போ அதை தளபதி அறிவிக்கணுன்றதுக்காக நான் அதை எழுதி கொடுத்தேன், படிக்கலைன்றது மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் எழுதி கொடுத்ததே இவருக்கு இவர் படிக்கலை இல்லை.
இவர் எழுதி கொடுத்து தான் அவர் தளபதி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் சார், ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து எல்லா மேடைகள்லையுமே மாநாட்டில் பேசினதாக இருக்கட்டும், இல்லை மக்களை போய் சந்திச்சு நேரில் பரந்தூர் அந்த விமான நிலைய பிரச்சனைக்கு நேரில் போய் சந்திச்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அவர் யாரும் எழுதி கொடுத்ததை வந்து படிக்கிறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற வகையில் அய்யநாதன் அவர்கள் நான் எழுதி கொடுத்தது தான் அவர் படிக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. நிச்சயமா ஒருபோதும் கிடையாது. பரந்தூர்ல வந்து மக்களை சந்திச்சது நேரடியாக களத்துக்கு வருவேன்றாரு, சந்திக்கிறாரு, தான் எழுதி வச்ச குறிப்புகளை வச்சு பேசுறாரு தவிர்த்து பத்திரிகையை பார்த்து அவர் படிக்கலை, குறிப்பு கொண்டு பேசுறாரு. எல்லா தலைவர்களும் அப்படிதான் பேசுவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கள் ஆண்டுட்டு போனவர்கள் அத்தனை பேரும் அதுதான் பேசுவாங்க. எல்லா கட்சியினுடைய பேச்சாளர்களும் குறிப்பு இல்லாம யாரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு வந்தா கூட குறிப்போட தான் வருவாங்க. அதை வச்சுதான் விவாதங்களே நடக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தோழர் அய்யநாதன் அவர்கள் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாகவும் நகைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது. சரி, நான் போராட்ட களத்துல வந்து மக்களை வந்து சந்திச்சு பேசும்போது போராட்ட களம் அப்படின்னு வரும்போது மக்களுடைய வழியை புரிஞ்சு தனக்கு வந்து மனதுல இருந்து வர வேண்டிய வார்த்தைகளை வந்து அதையும் எழுதி வச்சுட்டு வந்து படிக்கிறாரு, இவர் இன்னும் சினிமா ஃபார்மேட்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றாங்களே அப்படின்றது, அதாவது சினிமா ஃபார்மேட்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு, மக்களை தேடி வந்திருக்கிறாரு, முறையாக காவல்துறையில் அனுமதி வாங்கியிருக்கிறாரு, பரந்தூருக்கு வந்து நின்றுக்கிறாரு, மக்களுடைய அதிர்வலைகளில் அவர் வந்துட்டு போன 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைச்சதா இல்லையா? எந்த ஃபார்மேட்டில் வராருன்றதை விடுங்க. இப்போ ஆளக்கூடிய 910 நாட்கள் போராட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தீர்வு வந்துச்சா வரலையா? அதை ஏன் பேச மாட்டீங்க? என்ன மாதிரியான தீர்வுகள் மக்களை பாதிக்காத வண்ணம் ஏர்போர்ட் வரும்னு சொல்லிட்டு முதல்வர் அறிக்கை கொடுக்குறாருல, இதுக்கு 910 நாட்கள் தேவையா? இந்த 910 நாட்கள் யார் ஆட்சியில் இருக்கா? சார், ஆனால் விஜய் அவர்கள் வந்துட்டு போனதுனால தான் இது அப்படின்றது கிடையாது, அவர் வரனாலுமே இது மக்களுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அப்போ மக்களுடைய போராட்டத்துக்கு அர்த்தமில்லாத மாதிரியான ஒரு ஒரு விஷயமா தான் நீங்க சொல்றீங்க. மக்கள் 910 நாட்கள் தொடர்ச்சியா போராட்டத்துல தான் இருக்காங்க. ஏன் கொடுக்கல? அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் நாங்க வந்து அங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், ஒரு கிராமம் மட்டும்தான் அதுக்கு ஒத்துக்கல அப்படிதானே பேட்டி கொடுத்தாங்க. அப்ப மக்களுடைய போராட்டம் வென்றிருந்தா எதுக்காக அமைச்சர்கள்லாம் அப்படி கொடுத்துருக்கணும்? இன்னைக்கு எதுக்கு பின்வாங்குறாங்க? அவருடைய வருகை இங்க ஒவ்வொன்றையும் அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் பதிவு பண்ணுது, மக்களுக்கான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத திராவிட கழகம் இப்படிதான் புலம்புது. அய்யநாதன் மாதிரி ஆட்களை வந்து வச்சு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் வந்து இப்ப இதை பார்த்தேன், அரசியல் மயப்படுத்தல இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையுமே பார்த்தாரு, பேசினாரு, சேலத்துல நடந்த பயிலரங்கத்துல வந்தாரு, பேசினாரு. இதை தாண்டி அய்யநாதன் அவர்களுக்கும் தாவேக்காக்கும் என்ன ரிலேட்டிவ் இருக்கு சொல்லுங்க? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லுங்க சார். அதே மாதிரி அவருடைய நேர்காணல்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் இது தெரியாது, அரசியலே தெரியாது, கட்சியை வந்து இப்போ தாவேகா கட்சி ஒரு அரசியல் அங்கீகாரம் இன்னும் பெறாததுக்கு காரணமே புசி ஆனந்த் அவர்கள் தான், அவருக்கு பெரிய அளவில் அரசியல் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சேலத்தில் நடந்த மாநாட்டிலேயே அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. சேலம் மாநாடு முடிஞ்ச உடனே அதே அய்யநாதன் அவர்கள் பதில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இங்கே இருக்கக்கூடியவர்கள் 2000 பேருக்கு மேலே இருந்தாங்க இந்த அரங்கத்தில், அத்தனை பேரும் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருந்தார்கள், அவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பா இருந்ததுன்னு சொன்னாரு. அப்போ பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னா இவர் வந்து சொல்லி கொடுத்தாரா? அந்த 1/2 மணி நேரத்துல பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் பொதுச் செயலாளர் தான் வார்த்தை எடுக்கிறாரு, கோர்த்து எடுக்கிறாரு, அத்தனைகளும் மாலைகளை தொடுக்கிறாரு, இங்க வரக்கூடிய ஆட்சியில போடக்கூடியதுக்கு அந்த மாலைகளை சமர்ப்பிக்கிறாரு. அத்தனை பேரும் அரசியல், இவருக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும், பொதுச் செயலாளருக்கு அரசியல் தெரியாது, தலைவர் தளபதி அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கு அரசியல் தெரியாது, மாவட்ட நிர்வாகிகளுக்கு அரசியல் தெரியாது, வட்ட கழகத்துல, நகரத்துல, பகுதி கழகத்துல, ஒன்றியத்துல இருக்கிறவனுக்குலாம் அரசியல் தெரியாது. தோழர் அய்யநாதன் அவர்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியுமா? இல்ல சார், அய்யநாதன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளரா இருக்கிற காரணத்தினால நீங்களே சொன்னீங்க அவர் மூத்த பத்திரிகையாளரோ முந்தின பத்திரிகையாளரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கு தாவேகா தரப்புல இருந்து யாருமே அதுக்கான ஒரு பதில சொல்லவே இல்லை. அப்போ அவரை எந்த அளவுல வச்சிருக்காங்கன்றத நீங்க பார்க்கணும். எந்த ரியாக்ஷனுமே இருந்திருக்காது. தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? இதையெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதே போல இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறான்.
சரி, இப்போ கட்சியில இவன் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறான். இவனுக்கு இங்க அரசியல் சொல்லித்தர தேவையில்லை. எல்லாமே அரசியல் நடக்கும். இதை கண்டேன் வியந்தேன்னு சொன்னவர் தோழர் ஐயநாதன் அவர்கள். மாற்று கருத்து சொல்ல முடியுமா? இவர் இன்னைக்கு வாடகைக்கு விட்டுட்டு இன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்றதுக்காக எல்லாத்தையுமே மாத்தி சொல்லிட முடியுமா? தளபதி அவர்களை நான் போனேன், சந்திச்சேன், ஏன் ஒரு மாசமா வாயை திறக்கல? இன்னைக்கு யார் உங்களை அறிவாலயத்துல இருந்து கூப்பிட்டது? அறிவாலயத்துல இருந்து யார் உங்களோட தொலைபேசியில தொடர்பு கொண்டது? வாட்ஸ்அப்ல நீங்க யார் கூட பேசுனீங்க? தகவலை நாங்க சொல்லட்டுமா? இத்தனை நாளா நீங்க ஏன் பேசல? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அததான் சொல்றேன். அறிவாலயத்துல இருந்து ஐயாக்கு அழைப்பு வந்திருக்குது, பேசுறாரு, வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டிருக்கிறாரு, பேசி இருக்கிறாங்க, திமுகவை சார்ந்தவர்கள் அவரை சந்திச்சு பேசுறாங்க, அதுக்கப்புறம் பேசுறாரு. சார், இப்போ பொறுப்புகள் வந்து தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பு நிர்ணயிக்கப்பட்டதுல வந்து கொஞ்சம் யாரெல்லாம் வந்து கட்சிக்காக வந்து செயல்பட்டாங்களோ, கட்சிக்காக யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து கொடுக்கப்படல. சாதிய ரீதியாக வந்து பொறுப்பு கொடுத்தாங்க. ஐயநாதன் அவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கல, அதனாலதான் அவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா இங்க சாதிய கட்டமைப்புல யாரையும் பார்க்கல. சமூக நீதியினுடைய கொள்கையா தான் கொண்டு தமிழக வெற்றி கழகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தான் விரும்புறாரு தளபதி அவர்களும், அதை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு பொதுச் செயலாளர் அவர்களும். அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணி எத்தனை இடத்துல சாதிய பிரச்சனை பொங்கி எழுந்துருச்சு சொல்லுங்க. யாரோ ஒருத்தன் பண்ண ஒரு மைக் இருக்குன்றதுக்காக பேசிட்டு போனதுக்காக பதில் கேட்டா எப்படி? அவனை கூப்பிடுங்க, பேசுங்க, அவருக்கு வேற என்ன பிரச்சனை இருக்குன்றத சொல்லுங்க. சொல்ற விஷயம் தானே. அவன் தான் சாதியை பாக்குறான், அதனாலதான் இங்க பிரச்சனையே. அவன் எதுக்கு சாதி இங்க தூக்கிட்டு வரான்? இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்டவர்களுக்கு, இப்ப இருக்கக்கூடிய இன்னும் போடக்கூடியவர்களுக்கு எங்கேயுமே சாதிய பிரச்சனைகளே வரலையே. அப்ப அவருடைய மாவட்டத்துல மட்டும்தான் சாதிய பிரச்சனை வந்துருச்சா? கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னா, பதில் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னா தம்பி எது வேணா பேசிட்டு போவாரு. சரிங்களா? நான் இங்க இருந்தேன், இருக்கக்கூடிய அத்தனை யாருக்காக பணம் வாங்கிட்டு பொறுப்பு போட்டிருக்காங்கன்னு ஒருத்தனை காட்ட முடியுமா? யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க. உழைத்தவனுக்கு மட்டும்தான் பொறுப்புன்னு தளபதி சொல்லியிருக்கிறாரு. உழைத்தவனுக்கு மட்டும்தான் இங்க பொறுப்பு தரக்கூடிய பொதுச் செயலாளர் எல்லா இடத்துலயுமே மாறி மாறி அதெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. புதியவர்களை விட உழைத்தவர்களை யாரு முன்னிலைப்படுத்துங்க, புதிதா வந்தவர்களுக்கு அப்புறம் கொடுங்க. இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை இத்தனை ஆண்டு காலம் யாருக்காக தளபதிக்காக உழைத்தீர்களோ அவர்களுக்கு தான் பொறுப்புன்றதுல பொதுச் செயலாளருக்கோ தளபதிக்கோ எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்னைக்கு உழைக்கும் போது சாதியை பார்த்து உழைச்சாங்களா? இன்னைக்கு கேக்குறீங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன கதையை நம்பிக்கிட்டு இன்னைக்கு போறது இல்ல, எல்லாத்தையுமே கடந்து வந்துகிட்டு இருக்குது. இவர் அவிழ்த்து விடக்கூடிய பொய் மூட்டைகளை இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவன் யாரும் இல்ல. தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு இவர் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்க போய் சேருது? யார போய் சேர்ந்திருக்கு? அப்படி இவர் முக்கியத்துவமான ஒரு ஆட்களாக இருந்தால் தோழர் ராஜ்மோகனை வச்சு பயிலரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை வச்சு நடத்தி இருக்கணும்ல. தோழர் ராஜ்மோகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, இவருக்கு கொடுத்திருக்கணும்ல. இவர் என்ன இவருக்கு சரக்கு இருக்குன்றத அங்க பாத்துட்டாங்க. நாம் தமிழர்ல இருந்து இவர் எத்தனை மாவட்ட செயலாளர்களோட வந்தாங்க, அத்தனை பேர் இன்னைக்கு நடு தெருல அரசியல் அனாதைகளா நிக்கலையா? இன்னைக்கு இவர் யாரு? அதே போலதான் நிக்கிறாரு. அரசியல் பிழைப்புக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு திமுகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி இருக்கிறாரு. அதுதானே தவிர்த்து அதை தாண்டி இங்க இவருக்கு பேசுறதுக்கு வேற என்ன அரசியல் இருக்கு? சரி, இவர் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் பண்ணல? இவரால முடியுமா? இல்ல. அப்போ இந்த தளபதின்ற ஒரு குதிரை, தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு குதிரை, மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரை, வெற்றி பெறக்கூடிய குதிரை, இதுல ஏறணும், இது கூட இருக்கணும்ன்றது அவருடைய நோக்கமா இருந்தது. ஆனால் இவருக்கு என்ன விஷயம் அவங்களுக்கு தென்பட்டதுன்னு தெரியல. அவங்க நீங்க போயிட்டு வாங்க, குட் பைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். எல்லாரும் கேட்பாங்க, ஐயா நீங்க ஏன் போகலன்னு சொல்லிட்டு. அதுக்கான இப்போ ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இன்னைக்கு நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு 1,19,00,000 பேர் புதிய வாக்காளர்கள் இருக்கான். புதிய சிந்தனை, புதிய ரத்தம் தளபதியின் பக்கம் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இருக்கு. அத்தனை பேர் புதிய வாக்காளர்கள் தேடுறான். 1 கோடியும் கடந்து இன்னைக்கு வாக்காளர்கள் இன்னைக்கு உறுப்பினர்களா சேர்ந்திருக்கான். 1 கோடியும் கடந்திருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய 5வது கட்சின்னு சான்று வாங்கி இருக்குது. என்ன எல்லாம் சாதாரணமா கடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 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 தொலைக்காட்சி விவாதத்துல உட்காந்து நீங்க சொல்லிட்டா மக்கள் அத்தனை பேர் நம்பிட்டு போயிட போறானா? வெக்கமா இல்லையா சொல்றதுக்கு? ஓகே சரி சார். ஆனா இவர் தொலைக்காட்சியில வந்து ஒரு டிபேட் இப்படி பேசுறாரு அப்படின்னா மற்ற கட்சிகள்ல வந்து பயணிச்சிருக்கிறாரு. அத்தனை கட்சிகள்லயும் அவருக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இருந்திருக்கும். அத அடிப்படையில தானே அவர் பேசுறாரு. நாம் தமிழர்ல இருந்துட்டு வந்தாரு.
என்ன எக்ஸ்பீரியன்ஸோட வந்தார்? அத்தனை மாவட்ட செயலாளர்ல கூட்டு வந்தீங்க, அவனையும் அரசியல் அனாதை ஆக்கிட்டீங்க, நீங்களும் ஒரு பக்கம் போயிட்டீங்க. ஆம் ஆத்மிக்கு போனீங்க, என்ன பண்ணாங்க? அவங்க சின்னத்தாலேயே அடிச்சு துரத்திட்டாங்க. இல்ல சார், அரசியல் அனாதைகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த கட்சியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மேபி அவருக்கு அந்த கொள்கைகள் சரியா இல்லாம இருந்திருக்கும். நடவடிக்கை உங்களை நம்பி தானே வந்தா அவங்க கூட. என்ன பண்ணிட்டீங்க? நீங்க ஆம் ஆத்மிக்கு போனீங்க, இப்ப அங்க இருந்து இவரு தளபதி அவர்கள் வந்துட்டாருன்னா தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசணும்னு வந்தீங்க, அத்தனை பேரையும் கூட்டு வந்தீங்களா? எங்க போயிட்டாங்க அவங்கலாம்? அப்போ நீங்க யாரு? பிழைப்புவாதி தானே? நீங்க வாங்கக்கூடியதுக்காக பேசுறீங்களா? நீங்க எப்படிப்பட்டவரா இருப்பீங்க? அப்போ இங்க இருக்கக்கூடியது இன்னைக்கு திமுகவுடைய அசைன்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சீங்களா? அப்போ எல்லாத்தையுமே சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடியவர் இவருடைய பேச்சை கேட்டு நான் வியந்து விட்டேன். அப்ப நீங்க எழுதி கொடுத்த பேச்சு இல்லை, அப்படிதானே? தளபதி அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் வியந்து விட்டேன்னு சொல்றாரு மாநாட்டுல. அப்ப அவர் எழுதி கொடுத்த பேச்சு இல்லைல்ல? ஏன்னா அந்த பேச்சை கேட்டு தானே இவர் வியந்து இருக்கிறாரு. ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. நான் தளபதிக்கு ரசிகன் அல்ல, அவரை நான் நடிகனாக ரசிக்கவில்லைன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றா அரசியல் சக்தியா ஆளுமையா பாக்குறாருன்னு தானே அர்த்தம். பாத்தீங்க இல்ல, இன்னைக்கு உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணுது? அவரை போய் பார்த்தேன், சந்திச்சேன், பேசினேன், இதை சொன்னேன். அதிமுக ஏங்க, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இங்க அடிப்படையான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தாவேகா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான எழுச்சியா வரணும்ன்ற அவசியம் இல்ல. அதிமுகவை அரியணையில ஏத்துறதுக்கா தளபதி அவர்கள் இந்த 2026 தான் நான் வருவேன்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டு இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இன்னைக்கு 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமிச்சு ஒன்றியம், மாவட்டம் எல்லாத்தையுமே போட்டு மாநில பொறுப்புகளையும் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ திறமை உள்ளவர்களோ அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து தமிழக மக்களுக்கு மக்களோட மக்களா இணைஞ்சு பயணம் செய்யணும், பணி செய்யணும் அப்படின்ற பொறுப்புகளை முன்னாடி நின்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லி சொல்லி கொடுக்கிறாரு. மக்களோட ஒன்றிணைந்திருங்க, மக்களோட சேவை செய்யுங்க, நம்மளுடைய அரசியல் சக்தி மிகப்பெரிய சக்தியா மாறணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை இவர் மாத்திட்டாரா? இது மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல். நேற்று காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு, என் மனைவியை எழுப்பி கேட்டேன், நான் பிஜேபியில் போய் சேர்ந்துக்கலாமான்னு சரத்குமார் கேட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கலை. மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலோட நம்ம இதை தான் பண்ண போறோன்ற மிகப்பெரிய தமிழக மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், மக்களாட்சி இங்கே வரணுன்ற ஒரே நினைப்புல தான் மக்களின் பக்கம் நம்ம நிற்கணும். 2026 தேர்வு செய்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் சமரசம் இல்லாமல் போட்டியிடணும்னு விரும்புகிறாரு. ஆனால் மாநாட்டில் அதையும் பிரகடனப்படுத்துகிறாரு. இருக்கக்கூடியவர்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு போன யாரும் இதுவரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரல, நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன்னு சொன்ன ஒரே தில்லு திராணி இருக்க ஒரே தலைவன் தளபதி மட்டும்தான். இதுக்கு மாற்று இருக்கான்னு சொல்லுங்க. எந்த தலைவன் சொல்லியிருக்கான் நான் புதிய விடுதலைக்கானவன், நான் விவசாயிகளுக்கானவன், மக்களுக்கானவன், புதிய விடுதலை ஆட்சி, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர? யாருடைய வாழ்க்கையில விடியல்? உங்களுடைய 10 ஆண்டுகளுக்கான இருட்டறையில இருந்தவர்களுக்கான உங்களுக்கான ஒரு விடியலை தேடிக்கிட்டீங்க. இதை தாண்டி என் மக்களுக்கு என்ன கிடைச்சது? மக்கள் இன்னும் இருட்டறையில தான் இருக்கான். மக்களை நீங்க இன்னும் சந்திக்கவே இல்லை. மக்கள் உங்க மேல மிக கடும் கோபத்துல இருக்கான். நீங்க இந்த பக்கம் ஆளை செட் பண்ணி ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு ஊருக்கும் போகும்போது அங்க இருந்து அவர் வராரு, முதல்வர் வந்த உடனே அந்த பக்கம் நின்னவெல்லாம் ஏறி பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்கான். 200 ரூபாய் 300 ரூபாய் சாப்பாடு போட்டு பிரியாணி கொடுத்து இருக்கிற தொண்டர்களுக்கு இப்ப சாராயம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு கூட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 1 ரூபா கூட காசை கொடுக்காம, யாருக்கும் எதுவும் வாங்கி தராம, பிரியாணியோ சரக்குகளோ வாங்கி தராம அத்தனை பேரும் சாரையா நின்றுகிட்டு இருக்கான். எவ்வளவு ஒழுக்கமா வந்தா, எவ்வளவு ஒழுக்கமா போனான் காட்டுங்க பாப்போம். உங்க கூட்டத்துக்கு திமுக கூட்டத்துல காட்டுங்க, அதிமுக கூட்டத்துல காட்டுங்க, மாற்று கட்சின்னு நடத்தக்கூடிய மற்ற கட்சியினுடைய கூட்டத்துல காட்டுங்க பாப்போம் பதில் இருக்கான்னு சொல்லிட்டு. தமிழக வெற்றி கழகத்துல பதில் இருக்கு. இன்னைக்கு இதையெல்லாம் பார்த்து இவர்களுக்கு ஒரு போராமை, அந்த போராமையினுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. அப்ப இவர் நல்லவரா இருந்தா பேசியிருந்தா கூட வெளியில சொல்லுவாரா? சரி சொன்னீங்க, அதுக்கு எதுக்கு 1 மாசம் நீங்க லீவ் எடுத்துக்கிட்டீங்க? பேச முடியாத சூழ்நிலை இருந்ததா? சிந்திச்சு பேசணும்ல. போன வாரம் வரைக்கும் எப்படி பேசியிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி பேசுறீங்க? மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு மேல ஒரு மரியாதை இருக்கு, என்னை போன்றவர்களுக்கு, மக்களுக்கும் இருக்கு. நீங்க ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், அரசியல் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சிந்தனையாளர், சொல்லக்கூடிய கருத்துக்களை தெளிவா சொல்லணும்.
அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்ல, தொண்டர்கள் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்ல, எல்லாருமே பக்கா அரசியல்வாதியா இருக்கிறான். இன்னைக்கு நடந்த 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு எல்லாமே சொல்லிடுச்சு. இன்னைக்கு 1.25 கோடி பேர் புதிய வாக்காளர் இருக்கான், 6,30,00,000 பேர் மொத்த வாக்காளர்னு கொடுத்துருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு 1 கோடி பேரை கையில வச்சுக்கிட்டு இருக்க தொண்டர்களா வச்சுக்கிட்டு இருக்கான். இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்களும் இவர் என்னைக்கு தேர்தல் வரும், தமிழகத்துல இன்னைக்கு எப்படி புதிய ஒரு ஆட்சியை மாறும்னு எண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் வந்து சொல்றாரு அதிமுகவோட கூட்டணி 50 சீட்டுக்கும் 60 சீட்டுக்கும் போய் நிக்கிறது அவருடைய வேலை. காசு இல்லாதவன் போய் காசுக்காக கையேந்துவான். அவர் இருக்கிற காசை செலவு பண்ணணும், மக்களுக்காக வரணும்னு வந்து நிக்கிறாரு. இதை போன்ற ஒரு மாற்று சக்தியை தமிழ்நாட்டுல காட்டுங்கன்னு சொல்றோம். இந்தியால காட்டுங்க, ஒன்றியத்துல யார் இருக்கா? அதுக்கான ஒருத்தர் மேல கொண்டு வந்து இப்ப திமுக கொடுத்த அஜெண்டாவை அண்ணன் வந்து பாஸ் பண்ணிட்டு போறாரு. சார், அவுட் ஆஃப் தி பாக்ஸ், இப்போ கட்சியினுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விஜய் அஜித் அப்படின்ற மாதிரியான ரயாட் அப்படின்றது இளைஞர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் கட்சியை ஆரம்பிச்சு பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அஜித் அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும், அவரை பூம் பண்ணணும் அப்படின்றதுனாலயே வந்து அவர் பயங்கரமா தமிழகத்துல பூம் பண்றாங்க சமீப காலத்துல. அதனாலதான் வந்து அவருக்கு அவார்டுலாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நக்கி பிழைக்கக்கூடிய பழக்கம் தான் அது. என்ன, ஒருத்தர் அவர்களுக்காக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த எல்லைக்கு வேணால் அவர்கள் போவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கலை விழா நடக்கும்போது, சினிமா கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும்போது, அந்த நிகழ்வுலேயே கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, முதல்வராக இருக்கும்போது, நான் எங்களை வந்து கட்டாயப்படுத்தி தான் இந்த விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் அழைக்கணுமான்னு எதிர்த்து கேள்வி கேட்டவர் தான் அஜித் அவர்கள். மாற்று கருத்து இருக்கா? உண்மையாக நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அஜித் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாரு இவர்களாலன்றதை அவர் மறந்திருக்க மாட்டார். இன்னைக்கு இந்த பக்கம் தளபதி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக மாற்று சக்தியை எழுந்து நின்ன உடனே இவர்களுக்கான ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற போது இவர்களால் எதிர்க்க முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை கையில் எடுக்கிறாங்க. இவரை கையில் வச்சு தான் நம்ம இந்த அரசியல் காயை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு கேவலமான வேலையை பண்ணுறாங்க. அதுக்கான வேலையாக கூட இது இருக்கலாம், அவர்களுக்கு வாங்கி தரணும்னு. ஆனால் அதையும் தாண்டி ரசிகர்களாக இருக்கிறான்ல, அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அதனால தான் மாநாட்டுக்கு போகும்போது வழி நெடுக வச்சான். இங்கே தலையின் ரசிகன் தளபதியின் தொண்டன் அடிச்சு ஒட்டுன்னு ஒட்டினான் எல்லா இடத்துலையும் பேனரை, எல்லாருமே பார்த்தான். ஆனால் ஆளக்கூடிய தரப்பு அதால தாங்கிக்கவே முடியல. அவருடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவினுடைய கொந்தளிப்பு மிக பயங்கரமாயிடுச்சு. காவல்துறை ரொம்ப ஆக்ரோஷமாயிடுச்சு. இருக்கக்கூடிய பேனர் கழட்டுற வேலையா போலீஸோட வேலை? அசிங்கமா இல்ல? அப்ப இந்த திமுகவினுடைய கைக்கூலி ஆக்கி வச்சிருக்கு. காக்கி சட்டை போட்ட உயர் அதிகாரிகள் போய் இருக்கக்கூடிய பேனரை கழட்டிட்டு இருக்காங்க. அதான் வேலை அவர்களுக்கு. தலையின் ரசிகன் தளபதியின் தொண்டன் அடிக்கிறான் பேனரு வழி நெடுக. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கான், தலையின் ரசிகனாவும் தளபதியின் தொண்டனாவும். மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன பாசாங்கு பண்ணாலும் இங்க பலிக்காது பாஸ். ஐ எம் சாரி. புரியுதுங்களா? இதை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நக்கி பிழைக்கக்கூடியதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இது இவர்களுக்கு தான். இன்னைக்கு இதை வச்சு கையாளலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி சேகர் உங்களை கழுவி ஊற்றி இருக்கிறாரு. மாற்று கருத்து இருக்கா? மேடையிலேயே எத்தனையோ மேடைகள்ல கழுவி ஊத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு எஸ்வி சேகர் கிட்ட போய் முதல்வர் நிக்கிறாரு, நீங்க கேட்டதை நான் பண்ணிட்டேன், உங்க அப்பா பேரை நான் இதுக்கு இந்த தெருக்கு வச்சுட்டேன், நான் கேட்டதை நீங்க பண்ணணும். திமுகவுக்கு வந்து, ஏன்னா திமுக மிகப்பெரிய தூணு, திராவிட சித்தாந்தத்தோட வளர்ந்துட்டாரு. பிஜேபியினுடைய அடிவருடி அந்த எஸ்வி சேகரை ஒரு முக்கியத்துவம் படுத்தி நீங்க கண்டிப்பா வரணும், அதை நீங்க வந்து ஆலோசனை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப முதல்வருடைய அறிவு மழுகி கொண்டே போய்கிட்டு இருக்கா? அப்போ ஒரு திராவிட ஒரு பாசிச சித்தாந்தத்துல இருந்தவன அவனை எப்படி போட்டாலும் எப்படி வெளுத்தெடுத்தாலும் மாற்றவே முடியாது. இன்னைக்கு அவர் திமுக கழகத்துக்கு ஆதரவா பேசுறாராம். மக்கள் எங்கங்க? மக்கள் இங்கதான் இருக்கான், எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க நடிக்கக்கூடிய நாடகங்களுக்கு அவர் நடிகரா இருக்கலாம், நாடக நடிப்ப அவர் ஒரு சிரிப்பு நடிகர், அவர் எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருக்கலாம். இப்போ உங்க 2 பேரையும் பார்த்து இங்க மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க தலையை வச்சு தளபதியை வீழ்த்தி எல்லாம் நினைக்காதீங்க. தலையினுடைய மொத்த தொண்டர் படையும் இந்த பக்கம் தளபதியினுடைய தொண்டனா நின்றுகிட்டு இருக்கான். தலையினுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் இங்க தளபதியினுடைய தொண்டனா நின்றுட்டு இருக்கான். அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. நீங்க என்ன பாசாங்கு பண்ணாலும் இங்க பலிக்காது. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.